புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 21 தொடக்கம் 29 வரை. ஆண்டவரே, என்னை சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாதவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இறைவார்த்தை எங்களுடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். நாங்கள் வெறும் வார்த்தைகளால், பிதற்றல்களால் எங்களுடைய செபங்களை எழுப்புகிற பொழுது அது கேட்கப்படாது என்பதை எங்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இறைவார்த்தை என்பது ஆண்டவனுடைய வார்த்தை, ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற வார்த்தை. அதிலே ஆண்டவனுடைய திருவுளம் அடங்கி இருக்கிறது, ஆண்டவனுடைய விருப்பம் அங்கே அடங்கி இருக்கிறது. ஆகவே பலர் எங்களை பார்த்து கேட்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் எப்படியாக அறிவது? ஆண்டவனுடைய திருவுளத்தை எப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவது? விவிலியத்தை திறந்து வாசி. விவிலியத்தை திறந்து வாசித்து சிந்திக்கிற பொழுது அந்த வார்த்தை எங்களோடு பேசும். ஏனென்று சொன்னால் அது உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய இந்த வாளிலும் கூர்மையானது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த இறைவார்த்தையை நாங்கள் வாழ்வாக்குகிற பொழுது எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் பெரும் காற்றாக, புயலாக, வெள்ளமாக வருகிற பொழுது எங்களுடைய வாழ்வு அசையாமல் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாறாக நாங்கள் இறைவார்த்தையை மையமாக வைக்காமல் எங்களுடைய மனித ஆற்றல்களிலும் மனித அறிவிலும் வெவ்வேறு மனிதர்களுடைய வார்த்தைகளிலும் அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளிலும் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்வை அபிவிருத்தி செய்கிற பொழுது அது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போல அழிந்து போகும். எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் காற்றாக, புயலாக, வெள்ளமாக வருகிற பொழுது நாங்கள் ஆட்டம் காணுகிறோம். எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிற வீடு உடைந்து போய் பேரழிவு நேர்ந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பொழுது இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற பல வீடுகள் சேதமானது, பல கட்டிடங்கள் உடைந்து போன, பல உயிரிழப்புகள் நடந்தேறியது. ஆனாலும் சில இடங்களில் சில கட்டிடங்கள், சில ஆலயங்கள், சில கோயில்கள் அசையாமல் அப்படியே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், அது பழைய காலத்து கட்டிடம், அது பல சிற்பங்களால் அல்லது பல திறமைசாலிகளால் கட்டப்பட்ட கட்டிடம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்வும் பல திறமைகளோடு, இறைவார்த்தையின் திறமைகளோடு
இறைவார்த்தை என்கிற சக்தியோடு கட்டப்படுகிற பொழுது அது சுனாமியைப் போல வந்தால் என்ன, புயலைப் போல வந்தால் என்ன, எங்களுடைய வாழ்வு அசைவுறாமல் அப்படியே கட்டப்பட்டதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவார்த்தையிலே கட்டப்பட்டதாக இருக்கிற பொழுதுதான் அது நிச்சயமாக நடக்கும். இறைவார்த்தையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை கட்டுகிற பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய முடியும். ஆண்டவருடைய திருவுளத்தை அறிகிற பொழுதுதான் அவருடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ முடியும். அவருடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழுகிற பொழுது மாத்திரமே நாங்கள் விண்ணரசை எமதாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்ந்து விண்ணரசை எமக்கு சொத்தாக்கிக் கொள்ள இறைவார்த்தையை எங்களுடைய நாளாந்த உணவாக்குவோம், நாளாந்த சக்தியாக மாற்றி அதிலே சிந்தனையை பதிய வைப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.